புதையலை தேடி வந்த 2 பேரும் தரைக்குள்ள இருந்து வந்த ஏதோ ஒரு வித்தியாசமான கை கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. டேய் நான் எவ்வளவு நேரம் இப்படி நிக்கிறது, என்னால முடியலடா. டேய் எனக்கு மட்டும் என்ன ஜாலியாடா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் இந்த கையை நம்ம காலை புடிச்சிருந்துச்சு. வேற என்ன ஆகும்? கால்ல ரத்த ஓட்ட நின்னு செத்துருவீங்க. நீங்க மறக்காம லைக் போட்டுருங்க. யார் நீ இங்க என்ன பண்ற? மளிகை விலையில மளிகை பொருள் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா பாஸ், எங்க இருக்கு அந்த கடை? கலாய்க்கிற கூட தெரியாம இருக்கானே. டேய் செத்த சும்மா இருடா. அதுல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. அதை எப்படி நீ இவ்வளவு கான்பிடண்டா சொல்ற? ஏன்னா நானே அதுல 3 நாள் மாட்டிட்டு தான் இருந்தேன். அப்புறம் எப்படி இதுல இருந்து தப்பிச்ச? சொல்லலாம், ஆனா அதுக்கு கொஞ்சம் லஞ்சம் வேணுமே. லஞ்சமா? டேய் நல்லா பாரு, நாங்களே பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசி மாதிரி இருக்கோம். எங்கள்ட்ட இருக்கிறது பேக், மேப், ஒரு தொப்பி தான். அத போய் வாங்க போற. என்ன இப்படி பாக்குறேன்? என்ன இப்படி பாக்குறீங்க? என்னால தொப்பி தர முடியாது. நான் இப்ப அதை உன்கிட்ட கேட்கவே இல்லையே. நீ சொல்றத பார்த்தா அதான் உனக்கு ரொம்ப முக்கியமான பொருள் போல. ஓகே, அப்ப அதே என்கிட்ட கொடுத்துரு. என்ன விளாடுறியா? என்னால தொப்பியில தர முடியாது. சும்மா இருடா. இப்ப சொல்லு. உன்னைய பிடிச்சிருக்க கைய மாங்கு மாங்கன்னு வத வெட்டுறோம். அவ்வளவுதானா? இப்ப பாரு. இப்பதான் ரொம்ப இருக்குதுடே. என்ன இது? దేవుడా దేవుడా ఏడుమల దేవుడా அட துரோகி. டேய் நில்றா. டேய், சும்மா இருடா. சிரிப்பு வருது. என்ன நம்ம காலை விட்டுருச்சு? எதனால விட்டுச்சு? டேய் நீ சிரிடா, உன்னை விட்டுரும். வழியில இருக்க என்ன போய் சிரிக்க சொல்றியாடா? டேய் நான் சிரிச்சனால தான் என்னை விட்டுச்சு. உனக்கு வேற வழியே இல்ல. தப்பிச்சோம், விட்டுச்சுடா அப்பா. நம்மள மாதிரி இன்னொருத்தவனும் புதையலை தேடி வந்திருக்கான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், செத்தான்டா.